அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை நேரில் சந்தித்து பேசியது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை காண நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. அரசியல் ரீதியாக இரண்டு தலைவர்கள் மட்டத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடத்தப்பட்டது? அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏத்துக்கலாமா? நீங்க பத்திரிகையில தான் போட்டுட்டு இருக்கீங்க, அப்படி எந்த இதுவும் கிடையாது. இப்ப முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது தேர்தலுக்கு, அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க, இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, ஒரு 15 நிமிஷம் தனியா பேசுனாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிகையில ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வெளியிடத்துக்காக ஒழிய அது மாதிரிலாம் கிடையாது. முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்றத்தில் நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். 40 நிமிடங்கள் நீங்க நேற்றுக்கு உள்துறை அமைச்சரை வந்து சந்திச்சிருக்கிறீங்க. பல்வேறு திட்டங்களை அரசியல் ரீதியாகவும் பல மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நீங்க அமித்ஷா ஜியை வந்து சந்திச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பேசியிருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை கொஞ்சமாவது நீங்க சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் நாங்கள் வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் திறந்து வச்சோம். அதை நேரடியாக பார்வையிட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தால் பார்க்கலான்னு வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்களுடைய பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். நீங்கள் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குது விளக்கணும். அதுபோல் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னென்னலாம் இப்பொழுது நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டணும். அதே போல் இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது. அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னோம். அதே போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, அதையெல்லாம் விவரமாக கேட்டார். என்ன நடக்குது, ஏது நடக்குது, அதையெல்லாம் நாங்கள் விவரமாக சொன்னோம். அவரெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டார்கள். தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கின்றார்கள். அதே போல் இந்த மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.